Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்ல இருக்க லிஸ்ட் அப்படின்ற கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஆல்ரெடி இருக்க ஒரு ப்ரீவியஸ் ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நியூ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். தென் வேணுங்கிற எல்லா கண்டென்ட்டையும் நாம் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாடி செக்ஷனுக்குள்ளே இருக்க கண்டென்ட் டைட்டில் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பேஜை சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது லிஸ்ட் கிளாஸ். ஸோ .html அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் நான் சேவ் பண்ணிட்டேன். தென் இப்போ நம்ம பேஜுக்கு இந்த இடத்துல டைட்டில் தந்துடலாம். ஸோ லிஸ்ட் கிளாஸ் இன் Bootstrap அப்படின்னு நான் தந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸை ஒரு ஆர்டர் லிஸ்ட்டோ இல்லை அன்ஆர்டர் லிஸ்ட்டோ அந்த மாதிரி தான் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஆனால் Bootstrapல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இந்த செஷனில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெயின் டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பாடி செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு இப்போ ஒரு மெயின் டிவ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ கிளாஸ், ஸோ div class ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே காலம் MD12 அப்படிங்கிறத தந்துட்டு ஸோ இப்போ இந்த டிவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஸ்லாஷ் யூஸ் பண்ணி இந்த டிவை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிவ்க்குள்ளே நான் இன்னொரு சப்டிவ் மேக் பண்ணுறேன். ஸோ இன்னொரு டிவ் இந்த டிவுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ div class ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே காலம் MD எனக்கு இந்த கண்டென்ட் 3ல் வந்தால் போதும். ஸோ ஜஸ்ட் 3ன்னு கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ண சப்டிவை நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சப்டிவ்க்குள்ளே என்னோடய லிஸ்ட்டை நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ ஆர்டர் லிஸ்ட் ஆனாலும் சரி அன்ஆர்டர் லிஸ்ட் ஆனாலும் சரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஆர்டர் லிஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். தென் இப்போ லிஸ்ட் ஐட்டம் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எத்தனை லிஸ்ட் ஐட்டம் டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை லிஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு கண்டென்ட் வந்து நான் தமிழ் அப்படின்னு தரேன். ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே நான் தரேன். தென் வந்து செகண்ட் ஒனுக்கு இங்கிலீஷ், தென் தேர்ட் ஒனுக்கு வந்து மேக்ஸ் அப்படின்னு தரேன். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு சயின்ஸ், ஸோ சோஷியல், தென் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் மைக்ரோ, ஸோ ஹிஸ்ட்ரி. ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்தா பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய கண்டென்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஹிஸ்ட்ரி கொடுத்தாச்சு. தென் காமர்ஸ், ஸோ லாஸ்ட் ஒன் ஸோ ஆர்ட் அப்படின்னு சும்மா காமன் லிஸ்ட்டாக நான் மேக் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம ரன் மட்டும் பண்ணுவோம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸை நான் லான்ச் பண்ணிக்கிறேன் நம்மளோட பேஜை. ஸோ நமக்கு எப்பயும் போல் நம்ம ஒரு லிஸ்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறனால நமக்கு டிஃபால்ட்டாக என்ன ப்ரொவைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிஸ்ட் ப்ரொவைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த div 3 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது காலம் 3 அதுக்கு வந்து ஒரு பிஜி செட் பண்ணுறேன். ஸோ பிஜி வந்து இன்ஃபோ அப்படின்னு தரேன். ஸோ BG-info அப்படின்னு கொடுத்தாச்சு. ஜஸ்ட் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட் வந்து எனக்கு இப்போ இந்த 3 அப்படிங்கிற காலமில் எனக்கு டிஸ்பிளே ஆகிட்ருக்கு. சைஸ் 3ல் டிஸ்பிளே ஆகிட்ருக்கு. ஸோ எப்படி வந்து ஃபார்முக்கு பட்டனுக்கு குரூப் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ லிஸ்ட்டை நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு இந்த UL டேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளாஸ் அப்படின்னு மேக் பண்ணுங்கள். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே லிஸ்ட் குரூப் அப்படின்னு கொடுங்க. ஸோ லிஸ்ட் குரூப் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு வெப் பேஜ் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் அப்படின்னு கொடுத்தோன்னே எனக்கு அதுக்கான ஒரு ஃபார்மேட் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ தென் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம இத்தனை லிஸ்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அதுக்குள்ளே பர்டிகுலராக ஒவ்வொன்றுக்கும் கிளாஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா? ஸோ குரூப் பண்ணுறோம். இப்போ எதை குரூப் பண்ணுறோம் அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி ஐட்டமும் நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு லிஸ்ட் -குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு ஐட்டம் லிஸ்ட்டில் இருக்க குரூப்பில் இருக்க ஒவ்வொரு ஐட்டத்தையும் நான் குரூப் பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த கிளாஸ். ஸோ இதையும் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மற்ற லிஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டாக இருக்கிற லிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ
எனக்கு இதுதான் பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக ஒரு ஆக்டிவாக மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கிளாஸஸ் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற எல்லா லிஸ்ட்டுக்கும் நாம் இந்த மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஓகேங்களா ஷிஃப்ட் ஆல்ட் டவுன் ஏர் அழுத்திட்டு நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த கீ யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா லைனுக்கும் நம்ம ஒட்டுக்கா எழுதலாம். ஸோ லிஸ்ட் ஐஃபன் குரூப் ஐஃபன் ஐட்டம். ஓகே ஸோ ஜஸ்ட் கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிட்டு வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்கவே ஒரு ஃபார்முலா நீட்டாக இருக்குது ஓகேங்களா. ஸோ தென் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஓகேங்களா. ஸோ மெயின் டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெயின் டிவ்க்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன். ஸோ பிஜி டேஞ்சர் அப்படின்னு தரேன். ஸோ இதுக்கு பிஜி டேஞ்சர்னு தந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் எனக்கு ரைட் சைட் கண்டென்ட் எம்டியாக இருக்கிறதுனால அந்த பக்கம் வந்து ஒரு கண்டென்ட் தந்துக்கலாம். ஸோ இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் ஈக்குவல் டு காலம் எம்டி 9ன்னு தந்துக்கிறேன். ஸோ 9ன்னு தந்தாச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ண இந்த டிவ்வை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் தந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து H1ல் ஒரு கண்டென்ட் தரேன். ஸோ இந்த H1 நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எல்லாம் டெக்ஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல நான் தரேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல என் கண்டென்ட் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ எனக்கு மோர் தென் கண்டென்ட் வேணும் அப்படின்னா நான் போய் வேர்ட் டாக்குமெண்ட்டில் டிஃபால்ட் கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட வேர்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு ஆஃப்டர் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பி அப்படின்ற பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வெப் பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து எம்டியாக இல்லாமல் எனக்கு வந்து ஒரு சைடில் ஒரு லிஸ்ட்டும் இன்னொரு பக்கம் என் கண்டென்ட்டும் இருக்க மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த இடம் எம்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்டென்ட் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தென் வந்து லிஸ்ட் கிளாஸ்க்கு வரலாம். ஸோ நார்மலாக இருக்க லிஸ்ட்டை பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கு நமக்கு என்ன கிளாஸ் யூஸ் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா யூஎலுக்கு லிஸ்ட் குரூப்பும் அதுக்குள்ளே இருக்க ஐட்டத்துக்கு லிஸ்ட் குரூப் ஐட்டமும் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்மேட்டில் மாற்றிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் கூட கிளாஸஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேஜ் வரைக்கும் இருந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து EVS அப்படின்னு தரேன். ஸோ ஸ்டேட் 10th அப்படின்னு தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ 10th அப்படின்னு தந்துடுறேன். இந்த இடத்துல 12th ஸோ அடுத்தது இங்கே வந்து 8th அப்படின்னு தந்துடுறேன் 8th. ஸோ இந்த இடத்துல 5th அப்படின்னு தந்துடுறேன். ஸோ தென் அடுத்தது 4th அதே மாதிரி 3rd ஸோ அதே மாதிரி 2nd ஓகேங்களா. ஸோ சும்மா லிஸ்ட் மட்டும் நான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போ வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அட் தி பாட்டம் வரைக்கும் எனக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு பேராகிராஃபையும் நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ வெப் பேஜ் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு 2 கண்டென்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து லிஸ்ட்டாக இருக்குது, இன்னொன்று வந்து நமக்கு பேராகிராஃபாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பேக் டு லிஸ்ட்டுக்கே போகலாம். ஸோ லிஸ்ட்டில் வேறு என்ன மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நம்பர் கவுண்டிங் மாதிரி வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து தமிழ் மட்டும் எம்டியாக இருக்குது. இந்த தமிழுக்கு வந்து ஒரு பேட்ஜோ சம்திங் வந்து ஒரு குட்டி ஷேப் மாதிரி வைக்கலாம். அதுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப்பில் என்ன டேக் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ தமிழ் அப்படின்ற வேர்டுக்கு அப்புறம் நான் ஸ்பேன் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஸ்பேன் அப்படின்னு கொடுத்துட்டு தென் வந்து இந்த ஸ்பேனை நான் க்ளோஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்பேன் டேக் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு எந்த ஆக்ஷனும் மேக் ஆகுது. ஸோ அதோட மீனிங் அதுதான் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தமிழ் வந்து ஒரு 100 அப்படின்னு தரேன். 100ன்னு தந்துட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஸ்பேன் டேக்குள்ள கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள நான் பேட்ஜ் அப்படின்னு தரேன். ஸோ பேட்ச்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வெப் பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ் மட்டும் எனக்கு எம்டியாக இல்லாமல் அதுக்கு வந்து எனக்கு எத்தனை கவுண்டிங் இருக்கோ ஸோ அத்தனை கவுண்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை கவுண்டிங் தரலாம் இல்லை நியூன்னு தரலாம். உங்களுக்கு எந்த மாதிரி மெசேஜஸ்
தரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல தந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் பேட்ஜ். என்னோட கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் எனக்கு வளைஞ்சிருக்குங்களா, இதுக்கு பேர் பேட்ஜ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் பேட்ஜஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்ஜுக்கு வந்து கலர் கிடையாது, இந்த ஒரே ஒரு கிரே கலர் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த டைப் பார்க்கலாங்களா? ஸோ அடுத்த டைப் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷ் அப்படிங்கிற செகண்ட் லிஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்பேன் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண அந்த ஸ்பேன் டேகை நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அதை அதுக்குள்ளே கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ நான் நியூ 1 அப்படின்ற ஒரு மெசேஜ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து எந்த ஆக்ஷனும் மேக் பண்ணாது, அவ்வளோதான் செய்யும். தென் வந்து இந்த இடத்துல இந்த ஸ்பேன் கிளாஸ் டேக்குள்ளே ஒரு கிளாஸ் மேக் பண்ணுறேன். இந்த இடத்துல லேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ லேபிள்னு கொடுத்துட்டு இந்த லேபிளுக்கு தென் ஒரு கலர் தரேன்னா ஸோ சக்ஸஸ் அப்படின்னு தரேன். ஸோ சக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் போய் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்பேன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் மேக் பண்ணியிருக்கோம், லேபிள் சக்ஸஸ்னு. தென் வந்து என்ன கண்டென்ட் ஷோ ஆகணுமோ அதை கொடுத்துருக்கோம். சேவ் பண்ணிவிட்டு வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செகண்ட் லிஸ்ட் வந்து இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கோம், அங்கே வந்து எனக்கு நியூ 1 அப்படிங்கிறது எனக்கு மேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ரெக்டாங்கிளில் இருக்குது. ஸோ இதோட எட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நார்மலாக எப்பயும் போல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேட்ஜுக்கு மட்டும்தான் எனக்கு கார்னர்ஸ் வளைஞ்சிருக்கும், லேபிளுக்கு எனக்கு வளைஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ இது டிஃபால்ட்டாக நம்மளோட கண்டென்ட் ஒட்டியே இருக்காம். ஸோ கண்டென்ட் ஒட்டி இருக்கக்கூடாது அப்படின்னா புல் ரைட் அப்படின்ற கிளாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ லேபிளை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைட் புல் பண்ணுறேன். ஸோ புல் ரைட் அப்படின்ற கிளாஸ். ஸோ இதையும் யூஸ் பண்ணிடுச்சு. வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு என் கண்டென்ட்க்கும் என்னோடய பேட்ஜுக்கும் நடுவில் எனக்கு கேப் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா கலர்லையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக தேர்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஸோ நான் ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஸ்பேன் டேகை நான் க்ளோஸ் பண்ணுறேன். தென் இங்கே வந்து ஒரு நம்பர்ஸ் தரேன். ஸோ 150 அப்படின்னு கொடுத்துட்டு தென் இந்த இடத்துல நான் கிளாஸ் மேக் பண்ணுறேன். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே லேபிள் வந்து எனக்கு என்ன கலரில் வரணுமோ அந்த கலர். ஸோ டேஞ்சர் அப்படின்னு கொடுத்துட்டேன். தென் வந்து ஃபுல் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ லேபிள் சேவ் பண்ணிட்ட பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸில் வந்து 150 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சேம் தான். இதுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க எல்லா டைப்ஸையும் பார்க்கலாம். அடுத்தது சயின்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ சயின்ஸில் என்ன பண்ணுறேன்னா அடுத்ததாக ஒரு ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பேன் டேக்கை நான் க்ளோஸும் பண்ணுறேன். தென் என்ன கண்டென்ட் வரணும் அப்படின்னா நியூ அப்படின்னு கண்டென்ட் மட்டும்தான் வரணும். தென் வந்து ஸ்பேன் டேக்குள்ளே ஒரு கிளாஸ் மேக் பண்ணுறேன். கிளாஸ்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே லேபிள். இந்த லேபிள் வந்து ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே இந்த லேபிளுக்கு என்ன கலர் தரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வார்னிங் அப்படின்ற ஒரு கலர் தரேன். ஸோ வார்னிங் தந்தாச்சு. தென் வந்து ஃபுல் ரைட் அப்படின்னு தரேன். ஸோ ஃபுல் ரைட் அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் சேவ் பண்ணிட்டு பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மூணாவதாக எனக்கு இன்னொரு கலரும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து என் கண்டென்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது நான் கொடுக்குற வெவ்வேறு கலரில். அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா சோஷியலுக்கு மேக் பண்ணலாம். ஸோ ஸ்பேன் கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே லேபிள்னு கொடுத்துட்டேன். தென் லேபிள் இதுக்கு ஒரு கலர் தரேன். இதுக்கு வந்து என்ன தரலாம் அப்படின்னா ப்ரைமரி அப்படின்ற கலர் தரேன். ஓகேங்களா? ஸோ ப்ரைமரின்னு கொடுத்துட்டேன். தென் எனக்கு வரும்போதே ஃபுல் ரைட் ஆகி வரணும். ஸோ இந்த ஸ்பேன் டேக்கை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு மெசேஜ் தரேன் ஆஃபர் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ப்ரைமரி. ஸோ ப்ரைமரின்னு கொடுத்துட்டு இப்போ வெப் பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 4 கலர்ஸ் அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கலர் பார்க்கலாங்களா? ஸோ அடுத்த கலருக்கு ஜஸ்ட் அடுத்த லிஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அங்கே ஸ்பேன் அப்படின்னு டேக் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஓப்பன் பண்ண ஸ்பேன் டேகை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படின்ற டேகை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அதை கொடுங்க. நான் நியூ 1 அப்படின்னு தரேன். ஸோ நியூ 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே
லேபிள். ஸோ லேபிள் வந்து எனக்கு இன்ஃபோ கலரில் வரணும். ஸோ எனக்கு எப்பயும் போல் இந்த எல்லா கலர்ஸையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்பேஸ் பத்தாதனால எனக்கு அது கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு சயின்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா காலம் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை நம்ம ஃபுல் ரைட் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே ஃபுல் ரைட் அப்படின்னு நான் தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கீழே இருக்க மற்ற பேட்சஸ்க்கும் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட நோட் பேடுக்கு வந்துட்டு மற்றது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 4 மட்டும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெப்சைட் நமக்கு நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேணுங்கிற இடத்துல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப் பேஜ் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை எப்படி குரூப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ லிஸ்ட்டை குரூப் பண்ணுறதுக்கு ஆர்டராக இருந்தாலும் சரி அன்ஆர்டராக இருந்தாலும் சரி அந்த மெயின் டேக்கில் லிஸ்ட்டு குரூப்னு கொடுத்துடணும். ஸோ அதுக்குள்ளே இருக்க ஐட்டத்தில் இருக்க டேகுக்கு வந்துடணும். அங்கே வந்து லிஸ்ட் குரூப் ஐட்டம் அப்படின்னு தந்துடணும். ஓகேங்களா? ஸோ இது 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டைல் நமக்கு கிடைக்கும். ஸோ 3வது என்ன புதுசாக பார்த்தோம்னா பேட்ஜ்னு பார்த்தோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் சைடில் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் தரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேட்ஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்சில் நமக்கு கிரே கலர் மட்டும்தான் இருக்குது. பேட்ஜ் அப்படின்னா என்னோட ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கார்னர்ஸ் வந்து எனக்கு வளைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே லேபிள் பார்த்தோம். ஸோ இந்த லேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட கண்டென்ட்டை ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு கலர்ஸ் இருக்குது, சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ அப்படின்னு. ஓகேங்களா? எனக்கு டிஃபால்ட்டாக இது கண்டென்ட்டோட ஒட்டி வரணும். அப்படி ஒட்டி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை ஃபுல் ரைட் அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் சைடில் தள்ளிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கிளாஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்பேஜ் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை நான் எந்த டேக்குள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்பேன் அப்படின்ற டேக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ ஸ்பேன் கிளாஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு பேட்ஜா லேபிளா ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஸ்பேன் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் டேக்கு நடுவில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் கிளாஸ் நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அவுட்புட். இதை நோட் பண்ணிக்கோங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.